ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹவ் ஆர் யூ ஆல்? ஹோப் ஆல் டூயிங் குட். இன்னைக்கு நம்ம கிருபானந்த வாரியார் அவர்களோட உயர்தர சைவ பாரம்பரிய உணவகத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை, அதனால நம்மளால வெஜிடேரியன் தான் சாப்பிட முடியும். அப்படிங்கறனால வெளில வந்தோம், அவுட்டிங் வந்திருந்தோம். ஸோ ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் நம்ம தேடிட்டே இருக்கும் போது இதுதான் நம்ம கண்ணில் பட்டுச்சு. இதை பற்றி நான் நிறைய இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே வந்தோம். இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் எப்படி இருந்துச்சு, என்னென்ன வெரைட்டிஸ் டிஃப்ரெண்டாக அவங்க கொடுத்தாங்க, இதோட ஆம்பியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. நம்ம லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னா பேக் சைடில் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம ஜூஸஸ், ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நம்ம குடிக்கணும் அப்படின்னா ஒரு சைக்கிள் வீல் மாதிரி அது அழகாக வச்சு ரெண்டு சைடும் டேபிள்ஸ் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி ஜூஸ், ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறதுக்கு. இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ் நம்ம உள்ள உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு என்ட்ரன்ஸ். இது ரெண்டு சைடும் பொய்க்கால் குதிரை வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு திருவள்ளுவர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு ஊஞ்சல், ஒரு 3 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஊஞ்சல். நம்ம கிட்ட வந்த உடனே இந்த செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டு அதுக்கப்புறம் அவங்களே மெனூஸ் சொன்னாங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இன்னொன்று இந்த கப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இயற்கை முறையில் தான் இருந்துச்சு. அது உட்டில் செஞ்சுருந்தாங்க, மூங்கில்ல. அந்த மாதிரி உள்ள கப்பு, வாழை இலையில தான் ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எஸ்தட்டிக்காக இருந்துச்சு. எல்லாமே இதில் உள்ள ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்க எல்லாருமே நல்லா நமக்கு பொலைட்டாக தான் இருந்தாங்க எல்லாரும். பட் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, குவான்டிட்டி எல்லாருக்கும் ஓகேவா இருக்குமா, நல்லா சாப்பிட்றவங்களுக்கு ஓகேவா இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான். இன்னொன்று வெரைட்டி ரைஸ்க்குமே குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இன்னொரு விஷயம், மெனு கார்டு இங்கே கிடையாது, அவங்களா சொல்லுவாங்க, அதில் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இதில் உள்ள வெரைட்டிஸ் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாரம்பரிய உணவுகள் இருந்துச்சு. காராமணி, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் துளசி வடக சாம்பார், கதம்ப சாம்பார், இந்த மாதிரி எனக்கு மறந்துடுச்சு நிறைய டிஷ்ஷஸ். அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நமக்கு தெரியாத டிஷ்ஷஸ்லாம் அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க சாப்பிட்டு போன உடனே டேபிள் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இது கிருபானந்த வாரியார் அவங்களோட ட்ரஸ்ட் அதில் வச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பொன்னாங்கண்ணி கீரையே நான் சாப்பிட மாட்டேன், பட் ஆனால் அவங்க செஞ்சிருந்த அந்த விதம் இருக்குல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு இதோட இடமும் பாருங்கள், நாங்கள் ஒரு ரெய்னி டைமில் போயிருந்தோம். அந்த இடத்துல உட்கார்றதுக்கு, உட்காந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட் டைம்லலாம் போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது நைட் டைமில் உண்டான்னு எனக்கு தெரியல. ஸோ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளானெட்லாம் வச்சுட்டு இந்த லோ பட்ஜெட்டில் தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது இடத்த எப்படி அழகாக யூட்டிலைஸ் பண்ணணுமோ அப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சர்வ் பண்ணுறவங்களுமே கேட்டு பரிமாறிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதில் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட கோவில் இருக்கு இல்லையா, கோவில்லேருந்து சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணோன்னா தண்ணி ஊற்றும்ல, அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே நம்ம மேலே ஓப்பன் பண்ணோன்னா அந்த இடத்துல தண்ணி ஊற்றும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று எனக்கு பிடிச்ச விஷயம் ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பொய்க்கால் குதிரை இருக்கு இல்லையா, அதை நான் சத்ரபதி சிவாஜின்னு நினச்சிட்டேன் பார்த்தோன்னே. அதுக்கப்புறமா தான் பார்த்தா கீழே காலெல்லாம் தெரியுது. ரெண்டு சைடும் குதிரையில் உட்காந்தாங்க. நம்மளோட பொய்க்கால் குதிரை தான் அப்படி வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடம் லிஃப்ட்டு, செகண்ட் ஃப்ளோர்லேயும் பார்ட்டி ஹால்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. லிஃப்ட் இருக்குது. ஸோ இவங்க யூட்டிலைஸ் பண்ண விதம் தான் அந்த இடத்த எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்லேயும் உள்ள மாதிரி ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஒரு மீல்ஸாக இருக்கட்டும், இல்லை வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், எல்லா ப்ரைஸுமே ஓகே தான், ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. காஸ்ட் ரொம்ப அதிகம்னு நினச்சேன்னா கூட இல்லை, பில் பண்ணும் போது ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இருந்த ஊஞ்சலில் என் பையன், நான், என் ஹஸ்பண்ட் எல்லாம் ஊஞ்சல் ஆடினோம். இன்னொன்று திருவள்ளுவர் வச்சுருந்தாங்க. ஆனால் திருவள்ளுவர் பிளாக் ஆக்கிட்டாங்க. திருவள்ளுவர் நார்த் இந்தியாவில் காவி போடக்கூடாது, வெள்ளை உடை போடணும்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையும் இல்லை, காவியும் இல்லை, பிளாக் ஆகிட்டார் சுத்தமாக. ஸோ சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ பில்லிங் செக்ஷன் போயிட்டு பில் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மெனு கார்டு வித் ப்ரைஸ் லிஸ்ட்டோட இருக்கும் இல்லையா, அதை பார்த்து நம்ம நமக்கு எது ஓகேன்ற மாதிரி சூஸ் பண்ணுவோம். அந்த விஷயம் ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி பெரியவங்க, ஒரு அடல்ட் நல்லா சாப்பிட்றவங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்டால் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி தான்.
இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் போனது ரைனி சீசன், அதனால வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்கு அந்த இடம் வந்து வென்டிலேஷனாக இருந்துச்சு, ஓகே தான். இதுவே வந்து சம்மரில் போனால் அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, அதனால அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி டேஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் கொடுக்குற வெரைட்டிஸாக இருக்கட்டும், அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்துக்கிட்ட விதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து 5 அவுட் ஆஃப் 5 பேலன்ஸ் எல்லாத்துக்குமே கொடுப்பேன். இந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கணும், மற்றபடி எல்லாமே ஓகே. ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக வந்து அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஹோப் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ஹோட்டலில் நீங்கள் யாராச்சும் போய் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா. தேங்க்யூ, பை பாய்.